வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். அக்டோபர் 1ஆம் தேதி இன்றைக்கு உலகத்துக்கே வல்லரசுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா ஷட் டவுன் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 சபைகளும் சரி, 2 கட்சிகளுமே சரி, ஒன்றுக்கு ஒன்று ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க. அது அந்த நாட்டோட 7.5 லட்சம் அரசாங்க ஊழியர்களை பாதிச்சிருக்கு. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலேருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் ஆக்ஷன் எடுக்க வேண்டி எல்லாமே முடங்கி போயிருக்குங்க. அதோட ஆர்பிஐ ரெப்போ ரேட் குறைக்கல, ஏற்கனவே இருந்த 5.5% கன்னியூ பண்ணுறதை சொல்லிட்டாங்க. இன்ஃப்ளேஷன் இன்னும் ரெடியூஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட ஜிடிபி ரைஸ் ஆகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்திகளோட உலக சந்தையில் தங்கம் திரும்பவும் ஒரு கையை பதிவு பண்ணியிருக்கு. சில்வர் $47 பெர் அவுன்ஸுக்கு ரைஸ் ஆயிருக்குங்க. இந்த டீட்டெயில் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஃபினான்ஷியல் இருக்கிறது சேஞ்ச் ஆகுது. இந்தியாவுக்கு April 1 March 31 வரைக்கும் ஃபினான்ஷியல் இருக்கிறது தெரியும் இல்லையா? இதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்தவரையில் அங்கே எக்கனாமிக் இயருங்கிறது October 1 தான் தொடங்குற முதல் நாளே அந்த நாடு முடக்கப்பட்டிருக்கு, எக்கனாமிக்கலாக முடக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி பலதரப்பட்ட கட்சிகள் அந்த நாட்டில் கிடையாது. ஒட்டுமொத்தமாக 2 கட்சிகள் தான் பெரிய கட்சிகளாக இருப்பாங்க. அந்த 2 கட்சிகளுக்குள்ளால ஆதரவுகள் இருக்கணும். 2 கட்சிக்குமே எம்பிக்கள் இருப்பாங்க. நம்ம இங்கே எம்பிக்கள் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பெருவாரியான ஆதரவு இருக்கணும் 2 சபைகளிலும், இன்க்ளூடிங் காங்கிரஸ் செனட் சபையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சபைகளில் ஆதரவு இருந்தால் தான் அவங்களால நடைமுறைப்படுத்த முடியும். ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்த முடிவுகளை உடனே நிறைவேற்ற முடியுமானா முடியவே முடியாது. மெஜாரிட்டி அங்கே ரொம்ப முக்கியம். இங்கே இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற ஒரு முடிவை ஃபினான்ஷியல் மினிஸ்டர் எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அதை அக்செப்ட் பண்ணல, கையெழுத்து போடலன்னா அந்த பில் பாஸ் ஆகுமா, அதுக்கு பணம் போகுமா? போகாது இல்லையா? சேம் சினாரியோ தான் இப்போது அமெரிக்காவில் நடந்துகிட்ருக்கு. இப்போது அதோட வெளிப்பாடு பார்த்திங்கன்னா ஏறதால 9 லட்சம் பேருக்கு மேலே அங்கே அமெரிக்காவில் அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. அதில் 7.5 லட்சம் பேர் சம்பளம் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாலேயே அமெரிக்க அரசாங்கம் திவாலாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ முடிஞ்சால் பாருங்கள். எதுக்காக சொல்கிறோன்னா, ஒவ்வொரு நாடும் உலக வங்கியில் கடன் வாங்குறதும் எவ்வளோ கடன் இருக்குங்கிறதும் வெளிப்படையாக ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் வெளிப்படுத்திடுவாங்க. ஆனால் அமெரிக்கா எவ்வளோ கடன் வச்சுருக்காங்க, அந்த நாடு எவ்வளோ ரிசர்வ் வச்சிருக்காங்கிறது வெளிப்படையாக தெரியாமல் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது வேற வழியே இல்லாமல் தான் செனட் சபை அங்கீகரித்தாங்க. திரும்ப கடனை அவங்க அதிகரித்தாங்க. ஏற்கனவே ஒரு நாட்டில் எவ்வளவுக்கு கடன் வாங்கணும்னு ஒரு உச்ச வரம்பு இருக்கும். அந்த உச்ச வரம்பை தளர்ச்சி ரைஸ் பண்ணதுனால மட்டும்தான் அமெரிக்கா அந்த நேரத்தில் தப்பிச்சிருச்சு. இப்போது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்த நாட்டு மக்களுக்கும் ஃபேவராக இல்லை, உலக நாடுகளுக்கும் ஃபேவராக இல்லை. அதோட வெளிப்படை நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி சப்ளை செயினை அதிகமாகவே அடித்து துவச்சி போட்டுடுச்சு. எல்லா நாடுகளையும் ஒட்டுமொத்தமாக பாதிக்குது. ஆனால் அது அமெரிக்காவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். 2 வாரத்துக்கு முன்னால் வந்த அந்த நாட்டோட அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 7.5% இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக வந்த பதிவுகளில் இது மிக மோசமான பதிவு. இந்தியாவில் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கிறவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கணுமானா கிடையாது. ஆனால் அமெரிக்காவில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கருணை தொகை, அதாவது ஸ்டைஃபண்ட் கம்பல்சரி கொடுக்கணும். அதோட அளவு 7.5%. 100 பேர் கிராஜுவேட் இருந்தாங்கன்னா அதில் 7லேருந்து 7.5% பேருக்கு வேலை இல்லை, அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கணும். அப்போ அவங்களுடைய கஜானா காலியாக தான் செய்யும். இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே அவங்க டிஃபென்ஸுக்கு தேவையில்லாமல் பணத்தை வாரி இறைச்சி உலக நாடுகள்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ டிஃபென்ஸுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறையும். ரீசெண்டாக வந்த புள்ளி உரப்படி டாலர் இண்டெக்ஸ் 8% ஈல்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. திரும்பவும் டாலர் இண்டெக்ஸோட ஈல்டு குறையிறதுக்கு சான்சஸாக இருக்குது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு விலை ரைஸ் ஆகும். கோல்டு அதை தான் செஞ்சிட்ருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நிற்காமல் ஏறிட்டுருக்கு கோல்டு விலை. அது இந்தியாவிலையும் எதிரொலிச்சிட்ருக்கு. இது எல்லாத்தையும் விட சில்வர் ஒரு அவுன்ஸுக்கு $47 இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கடந்துருச்சுங்க. கோல்டு மட்டும் தான் கடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. சில்வர் ரேலி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவிலையும் அதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அப்போது இது எப்போ தான் நிற்கும்னா, ஒட்டுமொத்தமாக இருக்கிற 2 அமெரிக்க கட்சிகளுக்குள்ளால ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் வரணும். ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ட்ரம்போட கட்சியும் எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் இதுக்கு ஒப்புதல் கொடுத்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா முதல்ல சம்பளம் கொடுக்க முடியாது. அடுத்து எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய செலவுகளை குறைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வரும். நம்ம இந்தியாவை மாதிரி இல்லைங்க, அங்கெல்லாம் கட்டாயம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும். அதுக்குள்ள சீரமைப்புகள் இருக்கு இல்லையா, மருத்துவ சீரமைப்புகளுக்கு செயல்படுத்த வேண்டிய பணம் இல்லைன்னா டெமோக்ரேட் எப்படி பண்ண முடியும்? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூக திட்டங்களுக்கு பணம் இல்லைன்னா செயல்படுத்த முடியாது. இப்போ டெம்பரவரியாக சடன் ஆகிருக்கக்கூடிய அமெரிக்கா அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போச்சுன்னா அது எல்லா நாடுகளையுமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2% இன்ஃப்ளேஷனுக்கு மேலே 2.9% இன்ஃப்ளேஷன் அங்கே பதிவாயிருக்கு. இதை ஏற்கனவே அந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்க் லாஸ்ட் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. எதிர்பார்த்ததோட இன்ஃப்ளேஷன் அதிகம், இதை கட்டுப்பாட்டுக்குள்ளால் கொண்டு வரணும்னு சொல்லி. ஸோ இன்ஃப்ளேஷன் இன்னும் ரைஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அமெரிக்காவோட சூழ்நிலை கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஸ்டாண்டில் தான் இப்போவும் நம்ம இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே H1B விசாவில் அவர் பண்ணுற கூத்து
ஏற்கனவே இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களுக்கு வேலை கிடைக்கணும்னு அவர் சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள ஸ்கில் டெவலப்பர்ஸ் அங்க கிடைக்கலன்னா ஏற்கனவே இந்த ஐடி வேலைகளை கம்மியான விலைக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்கல்ல அமெரிக்கன் கம்பெனிகள், அவங்களுக்கு இன்னும் போர்டன் வந்து சேரும் இல்லையா? அது அப்போ அகைன் திரும்பவும் இன்ஃப்ளேஷன்ல அஃபெக்ட் பண்றது தானே வாய்ப்பு அதிகம். அதனால அமெரிக்காவோட பொருளாதாரம் கொஞ்ச நாளைக்கு சிக்கலாக தாங்க இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஆர்பிஐ ரேட் கட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட் ஆர்பிஐயோட ரேட் கட் இல்லைங்கிற ஒரு சர்ப்ரைஸ்க்கு பிறகு கண்டினியூ ரேலியில் இருந்ததை நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. ஏற்கனவே லாஸ்ட் 7-8 செஷனாக மார்க்கெட் கண்டினியூ டவுனில் இருந்ததை பார்த்துருப்பீங்க. டீப் பிரெட்டுக்கு போன மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ் டர்னுக்கு திரும்பியிருக்கு. உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். சென்செக்ஸ் 716 புள்ளிகள் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கு. 80,983 செட்டில் ஆயிருக்கு. நிப்டி 50 220 புள்ளிகள் ஆட் பண்ணியிருக்கு. 24,836 செட்டில் ஆயிருக்கு. பேங்கிங், ஃபினான்சியல், ஐடி, ரியல் எஸ்டேட்லாம் நல்ல பாசிட்டிவ் இருந்துச்சு. பிஎஸ்சி பேங்க்ஸ் நெகட்டிவ்ல இருந்தாங்க. ஆர்பிஐ இன்னைக்கு எடுத்துக்கூடிய இந்த ஸ்டாண்ட் வரக்கூடிய நாட்களில் ஜிடிபி 6.8% ரைஸ் ஆகிறதுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதோட ஃபைனான்சியல் 2025-26 இருக்கு இல்லைங்களா, இந்த வருஷத்தில் 2.6% கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவாக அரசாங்கங்கள் சொல்கிறது ரொம்ப கம்மியான இன்ஃப்ளேஷனாக இருக்கும். 2.6% இருந்துச்சுன்னா உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். ரியாலிஸ்டிக்காக கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் இவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வரவேற்று தான் ஆகணும். ஏன்னா பொதுவாகவே நமக்கு க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது அந்த டைமில் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆச்சுன்னா அந்த க்ரோத்தோட லெவல் குறைஞ்சிரும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த டிசிஷன் எடுத்திருப்பாங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். 24 கேரட் தங்கத்தை பொறுத்தவரை இந்தியாவில் 1 கிராம் 11,864 ரூபாய்க்கும், 22 கேரட்டை பொறுத்தவரையில் 10,875 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. 11,000 ரூபாயை 22 கேரட் நகத்தங்கம் டச் பண்ண போகுது அப்படிங்கிறது உண்மையிலே ஷாக்கான விஷயம்தான். சில்வரும் 1,54,200 ரூபாய்க்கு 1 கிலோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏறிக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இத்தனை நாளாக மார்க்கெட் இறங்கிட்டு இருந்தது, இன்றைக்கி ஏறணுன்னா துரத்தி வாங்குறதுக்காக மார்க்கெட்டில் ஓடாதீங்க. எப்போவுமே மார்க்கெட் இறக்கம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத நீங்கள் உங்களுடைய சொந்த டிசிஷனில் எடுத்து நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்மியான விலையில் கிடைக்கும்போது உங்களுக்கு அது சூட்டபுளாக இருந்தால், உங்கள் ரிஸ்க் அப்பீலுக்கு அது சூட்டபுளாக இருந்தால் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வாங்கி சேர்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான், நாட் அ ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், இடிஎஃப், டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you tomorrow, another super topic.